Good afternoon. So அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிங் எ ஃபங்க்ஷன். ரைட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டாக்குண்ணா. ஸோ எப்படி வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம C++ல கால் பண்ண மாதிரியே தான். எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனோட நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ரைட்டாக்குண்ணா. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஹலோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹலோ பைத்தான் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும். ரைட்டாக்குண்ணா. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நன் அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரிட்டர்னில் வந்து எந்த வேல்யூமே இல்லை அப்படின்றப்ப நன் அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்டாக்குண்ணா. ஞாபகம் இருக்குது அதெல்லாம். ரைட். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெஃப் ஹலோ அப்படின்னு அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிரிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கால் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகணும். பிரிண்ட்டு ஹலோ அப்படின்னு வரணும். ஸ்பேஸ் தப்பாக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட்டாக்குண்ணா. ஸோ ஸ்பேஸ் வந்து தப்பாக இருக்குது, அந்த இன்டென்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் இங்கே தள்ளி வரணும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ரைட். ஸோ இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கேருந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேருந்து கால் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இங்கே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பிரிண்ட்டு ஹலோ பைத்தான். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா இந்த அவுட்புட் வரும். ஹலோ பைத்தான் அப்படின்ற அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக்கண்ணா. ஸோ எப்படி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமை வச்சு நம்ம கால் பண்ணுவோம். ரைட்டா? ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டுமே இல்லை அப்படின்றப்ப ரைட்டாக்கண்ணா. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஆர்கியூமெண்ட்டுமே இல்லை, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம். நன் அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறது எப்படி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த பேராமீட்டருமே பாஸ் பண்ணலை. ரைட்டா. ஸோ இது ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து இந்த வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணலை. ரைட்டாக்குன்னு. ஸோ இங்கே ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூவை இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ரைட்டாக்குண்ணா. ரைட். பாசிங் பேராமீட்டர்ஸ் டு ஃபங்க்ஷன். எப்படி வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே C++ல் வந்து ரெண்டு பாசிங் பேராமீட்டர்ஸ் டு ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்க, ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ, ரொம்ப முக்கியமான 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பார்த்தோம். ரைட்டாக்குன்னா. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு இன்புட் வாங்கிக்கிற மாதிரி ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்புட்னு பார்த்தீங்க அப்படி ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ ஏன் டெஃப்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்ட், டிஎஃப் அப்படின்ற கீவேர்டு வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டெஃப்ன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ். ரைட்டாக. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் கடைசியில் வந்து கொலான் வரும். பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர் எதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா கம்மா யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிப்போம். ஸோ டெஃப், ஏரியா, ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. WH அப்படின்ட்டு ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு இன்புட் வாங்குறோம்ல, WH அப்படின்ட்டு ரெண்டு இன்புட் வாங்குறோம்ல. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரைட்டாக்குன்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உனக்கு இந்த இடத்துலையே வந்துருந்தது, ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம். ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல தள்ளி கொடுத்துருக்காங்க. ரைட்டுக்குண்ணா. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ எந்த வேல்யூ வச்சு கால் பண்ணுறோம் அப்படின்னா 3, 5 வச்சு கால் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 3 வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா Wவில் வந்து ஸ்டோர் ஆகும். Wவில் பார்த்தீங்க அப்படின்னா 3, அதுக்கப்புறம் Hல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 × 5 15. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்ண்ணா. ஸோ இப்போ டெஃபினிஷன் பாருங்கள் மேலே. Let us see the parameters while defining function. The parameters
Right, so let us see the use of parameters while defining functions. The parameters that you place in the parentheses will be used by function itself, right? So நம்ம இந்த parenthesesல என்ன arguments நம்ம கொடுக்குறோமோ என்ன parameters நம்ம வந்து இந்த parentheses குள்ள கொடுக்குறோமோ அது வந்து அந்த ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க, ரைட்டா? So you can pass all sorts of data to the functions, ரைட்டா? So எந்த மாதிரியான எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மால எது கொடுக்க முடியும், ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும், ரைட்டாக்கனே? So இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, define a function that helps to pass parameters into the function. So இங்க வந்து parameter pass பண்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க, ரைட்டாக்கனே? இதுல பாத்தீங்கன்னா the above could assign the width and height values to the parameters w and h, ரைட்டாக்கனே? So இங்க பாத்தீங்க அப்படினா இந்த நம்ம இப்போ ஏற்கனவே இந்த பார்த்த கோட்ல என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்க அப்படினா so w க்கும் h க்கும் பாத்தீங்க அப்படினா வேல்யூ வந்து அசைன் ஆகுது, ரைட்டாக்கனே? So இந்த parameters பாத்தீங்க அப்படினா these parameters are used in the creation of function area. So when you call the above function it returns the product of width and height. So இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படினா so width height-ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட ப்ராடக்ட்டை வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும், ரைட்டா? So வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3 and 5 வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு பாஸ் பண்றாங்க? w க்கும் h க்கும் பாஸ் பண்றாங்க. So அப்ப நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாத்தீங்க அப்படினா அந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்னு பாத்தீங்க அப்படினா 15 அப்படிங்கற வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், right? So முக்கியமான ஒன் மார்க் இது. So we often use the terms parameters and arguments interchangeably, right? So parameters arguments ரெண்டுமே நம்ம ஒண்ணு அப்படினு சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணுன்னு சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். However there is a slight difference between them. ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. So parameters அப்படின்றது ஃபங்க்ஷன்ல இருக்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்க வேரியபிள்ஸ், ரைட்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம பாஸ் பண்ற வேல்யூஸ், ரைட்டாகனே? அதாவது இந்த WH இருக்கு பாத்தீங்களா, இந்த W H-ம் இந்த W H வந்து பாத்தீங்க அப்படினா parameters. W H-ம் பாத்தீங்க அப்படினா parameters. இந்த W H-ம் பாத்தீங்க அப்படினா parameters அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து parameters அப்படினு சொல்றாங்க. நம்ம பாஸ் பண்ற வேல்யூ இந்த 3 and 5 என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஆர்குமெண்ட்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க, ரைட்டாகனே? சோ ஃபங்க்ஷன் ஹெடர்ல இருக்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கிறது parameters, பாஸ் பண்ற வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ற வேல்யூஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்குமெண்ட்ஸ் அப்படினு சொல்றோம், ரைட்டுங்க? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், ரைட்? சோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம இப்போதான் பார்த்தோம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ற வேல்யூ வந்து நம்ம ஆர்குமெண்ட் அப்படினு சொல்றோம், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ரைட்டா? ஸோ இது நாலும் சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெக்வயர்டு, கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸு, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ மேலே பேராமீட்டர் எத்தனை பேராமீட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டாக்கண்ணே? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா so required arguments or the arguments passed to a function in correct positional order, right? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் உள்ளே என்ன பேராமீட்டர் இருக்குன்னா STR அப்படின்ற பேராமீட்டர் ஸ்ட்ரிங் இருக்குது, ரைட்டாக? ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து இப்போ இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சு நம்ம சென்ட் பண்ணோம். பட் இங்கே பாருங்களேன் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க, பட் எந்த வேல்யூவும் இல்லாமல் கால் பண்ணுறாங்க, ரைட்டாகண்ணா? பட் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லை, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அப்போ நீ ஏதாவது வேல்யூ கொடுத்ததுன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த வேல்யூமே நான் கொடுக்கல. ஸோ அப்போ எனக்கு என்ன எரர் வரும்னு பாருங்கள், கீழே பாருங்கள், டைப் எரர், பிரிண்ட் ஸ்ட்ரிங் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் STR அப்படின்ற எரர் வந்து உனக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணும், ரைட்டாகண்ணா? ஸோ நம்ம இங்கே வந்து
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா print string கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சு நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சு நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ வச்சு தான் கால் பண்ணணும். ரைட்டாக இங்கே எஸ்டிஆர்னு இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு கூட நம்ம கொடுக்கலாம். ஹாய் அப்படின்ற ஒரு வேல்யூ கூட டபுள் கோட்ஸ்குள்ளே வச்சு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இந்த எஸ்டிஆருக்கு பதிலாக எனக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகும், ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரைட்டாக்கண்ணா. ஸோ நான் எதுவுமே கொடுக்காதனால தான் இப்போ எனக்கு என்ன, இங்கேருந்து நான் எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணாதனால தான் எனக்கு என்ன வருது, எரர் வருது. ரைட்டாக்கண்ணா. ரைட், பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் அது காமிக்கிறேன். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் டு எ ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். ஹியர் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் ஷுட் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னா, இங்கே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே எத்தனை இருக்கணும், 2 இருக்கணும். இங்கே 1 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் 1 இருக்கணும். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 வச்சு கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணாதனால தான் நமக்கு என்ன வந்திருக்கு, எரர் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இங்கே ஒரு வேல்யூ வச்சு நம்ம கால் பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக வேல்யூ அவுட்புட் வந்து ப்ராப்பரான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட்டாக்கண்ணா. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் பாருங்கள், நான் ஹாய்னு சொன்ன மாதிரி இவங்க இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்ற வேல்யூ வச்சு கால் பண்ணுறாங்க. ஸோ அது மேலே போகிறப்போ உனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும், அடுத்த லைனில் வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஹாய்னு சொல்லி பண்ணேன், இது உனக்கு வந்து இந்த மாதிரியான அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ரைட்டாகண்ணா. ஸோ புரியுதா, ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். அடுத்தது என்னது, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். ரைட்டாகண்ணா. ஸோ இதில் இன்னொரு சின்ன இது, இப்போ வந்து நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த எஸ்டிஆர் வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஏ இருக்குது, பி இருக்குது, அடுத்தது சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நான் இங்கே 3 வேல்யூ அதே ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ இதில் 2லேயும் இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும், இதில் வந்து நான் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ கொடுக்குறப்ப என்ன கொடுக்கணும், 5, 6, நேம். சி வந்து நேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கதிர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரைட்டாக்குண்ணே. ஸோ அப்போ 5 ஏல ஸ்டோர் ஆகும், 6 பியில் ஸ்டோர் ஆகும், சியில் வந்து கதிர் ஸ்டோர் ஆகும். ரைட்டா. எனக்கு சியில் தான் நேம் ஸ்டோர் ஆகணும், பியில் 6 தான் ஸ்டோர் ஆகணும், ஏல வந்து 5 தான் ஸ்டோர் ஆகணும். அப்போ நீ இங்கேயும் கீழே நம்ம பாஸ் பண்ணுறப்பையும் சரி எப்படி கொடுக்கணும், இதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நான் வந்து ஏல வந்து இப்படி கொடுக்குறேன், 6, 5 கதிர்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது கரெக்டாக அங்கே போய் ஸ்டோர் ஆகுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் ஸ்டோர் ஆகாது. அங்கே போய் எப்படி ஸ்டோர் ஆகும், ஏல 6 தான் போய் ஸ்டோர் ஆகும், பியில் 5, சியில் கதிர். இல்லை சார், ஸோ மேலே வந்து என்ன ஆர்டரில் வேல்யூ வரணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் கீழேயும் நம்ம என்ன பண்ணோம், அதே ஆர்டரில் தான் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ரைட்டா. ஸோ பாஸ் பண்ணல அப்படின்னா ஸோ நீ எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து கண்டிப்பாக வராது. இதில் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டில். ரைட்டாக்குண்ணே. ஸோ மேலே 3 பேராமீட்டர் இருக்குன்னா கீழேருந்து நம்ம பாஸ் பண்ணுறதும் கால் பண்ணுறப்ப நம்ம 3 வேல்யூ வச்சு தான் கண்டிப்பாக கால் பண்ணணும். ரைட்டுக்கண்ணா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட் வில் இன்வோக் த ஃபங்க்ஷன் வில் கால். இன்வோக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னு சொன்னால் கால்னு போட்டுக்கலாம். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வில் கால் த ஃபங்க்ஷன் ஆஃப்டர் த பேராமீட்டர்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு பை தயர் பேராமீட்டர் நேம்ஸ். ரைட்டாக்குண்ணே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீ ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரைட்டாக. மேலே 2 ஆர்குமெண்ட் இருக்குன்னா கீழே 2 ஆர்குமெண்ட்டை நீ மாற்றி கொடுத்துக்கலாம். ஏன் மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம வந்து கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ரைட்டாக்குண்ணே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாரு, இங்கே வந்து பிரிண்ட் டேட்டா நேம், ஏஜ். ரைட்டாக்குண்ணே. ஸோ இங்கே 2 வேரியபிள் இருக்கா, 2 பேராமீட்டர்ஸ் இங்கே இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே நம்ம கால் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25, நேம் இஸ் ஈக்குவல் டு ஜீசான் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டை நம்ம வச்சு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அப்போ ஏஜுக்கு இந்த 25 போகணும், நேமுக்கு ஜீஷான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறப்பயே நான் கீவேர்டையும் வச்சு கால் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஏஜுக்கு என்ன வேல்யூ போகும், 25 போகும், ஜீசானுக்கு என்ன போகும், நேமுக்கு வந்து ஜீசான் அப்படின்றது போகும். இதே வந்து நீ இது கொடுக்காம இந்த ஏஜ் நேமும் கொடுக்காம கால் பண்ணிருந்தேன்னா இந்த 25 தான் நேமுக்கு போகும், ஜீசான் தான் ஏஜுக்கு போகும். பட் நீங்கள் நம்ம கீவேர்டு கொடுத்ததுனால ரைட்டா. ஸோ கீவேர்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் 25, நேம் இஸ் ஈக்குவல் டு ஜீசான் அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ நேமில் வந்து ஜீசான் போய் ஸ்டோர் ஆகும், ஏஜில் வந்து 25 போய் ஸ்டோர் ஆகும். ரைட்டாக்குண்ணே. ஸோ இங்கே வந்து நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் நம்ம எந்த ஆர்டரில் வேணால் நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஆர்டரில் வந்து பாஸ் பண்ண முடியாது. என்ன புரியுதா? ஸோ ரெக்வயர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மேலே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கீழே இருந்து நம்ம பாஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெக்வயர்டில், பட் கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலே 2 இருக்குன்னா கீழேயும் கண்டிப்பாக 2 பாஸ் பண்ணணும். பட் சேம் ஆர்டரில் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ரைட்டாக்குண்ணே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ரைட் def print. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டோமா. அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 3 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸு நேம் ஜிஷான் ஏஜ் 25 அப்படின்ற அவுட்புட் வரும். கரெக்டாக இருக்குண்ணே? ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, கரெக்டான அவுட்புட் வந்திருக்கா? ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ print def print info நேம் salary is equal to 3500 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. ஸோ இங்கேருந்து நான் அனுப்புகிறேன் மணி அப்படின்றது அனுப்புகிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 2 மெமரி பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெமரி பாக்ஸில் வேல்யூ வந்து ஃபுல்லாக இருக்குது, 3500 அப்படின்ட்டு ஃபுல்லாக இருக்குது. 2 மெமரி பாக்ஸில் ஒரு மெமரி பாக்ஸில் வேல்யூ ஃபுல்லாக இருக்குது, ஒரு மெமரி பாக்ஸ் தான் எம்டியாக இருக்குது. அப்போ ஸோ இந்த நேம்ன்ற மெமரி பாக்ஸுக்கு தானே எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ மணி நான் அனுப்புனேன் அப்படின்னா அந்த மணி வந்து எதில் ஸ்டோர் ஆகிடும்? நேமில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? நேம் மணி சேலரி 3500 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ரைட்டாகண்ணா? ஸோ இதுதான். ஸோ நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறப்ப ஏற்கனவே அங்கே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயே வேல்யூ அசைன் ஆயிருந்ததுன்னா அது நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்காக்கண்ணா? நம்ம C++ல கூட பார்த்துருந்தோம் சில ரூல்ஸ். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்? அப்படி எந்த சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டாகண்ணே? ஸோ இந்த சைடு இருந்து நம்ம கொடுத்துட்டோம்னா இன்பிட்வீனில் இருக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக டிஃபால்ட் வேல்யூஸ் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருந்தோம். இருக்குன்னு இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். ஸோ இன் பைத்தான் the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. இங்கடக்கனா ஸோ ஃபங்க்ஷன் காலில் வந்து நான் எந்த வேல்யூவும் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நான் எந்த வேல்யூவும் கொடுத்து கால் பண்ணாமல் இப்போ 2க்கு நான் ஒரு வேல்யூ தான் வச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையே வந்து யூஸ் பண்ணிக்கும். ரைட்டாகண்ணா? ரைட். இதே வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்து வெறும் மணியை வச்சு நான் பாஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னாச்சு? ஸோ சேலரிக்கான வேல்யூ அங்கே இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சுன்னா மணி 3500 இருந்துச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ராம் 2000 அப்படின்ற வேல்யூ வச்சு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னா ஸோ நேமுக்கு வந்து என்ன போய்டும் அப்படின்னா ராம் போய்டும். 2000க்கு என்ன போய்டும்? சரி, இந்த ராம் வந்து எங்கே போயிடும்? நேமுக்கு போய்டும். சேலரிக்கு வந்து 2000 போய்டும். ஏற்கனவே அங்கே வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நியூ வேல்யூ போகிறப்ப அந்த பழைய வேல்யூ என்ன பண்ணிடும்? ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ உனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? கிடைக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா நேம் ராம் சேலரி 2000 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ரைட்டாகண்ணா? ஏன்னா நம்ம அந்த வேல்யூ தான் வச்சு கால் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அவுட்புட்டை பாருங்கள். அந்த இருக்க நேம் ராம் சேலரி 2000 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். In the above code, the value 2000 is passed to the argument salary. The default value already assigned for salary is simply ignored. ரைட்டாகண்ணா? ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீ புதுசாக பாஸ் பண்ணுற பற்றி அந்த 2000 அப்படின்ற வேல்யூ அதை வச்சு என்ன பண்ணிவிடணும்? உனக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். எடுக்கணும். இதில் இங்கே வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கிறது 3 பேராமீட்டர்ஸ் தான். எக்ஸு ஒய் இசட் அப்படின்ற 3 வேல்யூ தான் ஸோ நான் இது பண்ணியிருக்கேன். பட் இங்கேருந்து பாஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 5 10 15 20 25 அப்படின்னா 5 வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ரைட்டாகண்ணா? ஸோ நான் ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட்லேயே பார்த்துருக்கோம். மேலே எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன எரர் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா some function take 3 positional arguments but 5 are given அப்படின்னு சொல்லி உனக்கு டைப் எரர் வரும். ரைட்டாகண்ணா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து மேலே இது வந்து சின்ன ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேலே வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் எத்தனை இருக்குது, எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது, கீழே வந்து நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் பெரிய ப்ரோக்ராமாக இருக்கப்போ நமக்கு இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ரைட்டாகண்ணா? ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ def ஃபங்க்ஷன் நேமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு ARGS போட்டுக்கலாம். அப்போ எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே ஃபங்க்ஷன் பாருங்களேன். ஸோ def print numbers star NOS for n in NOS print n. ஏடாக்கண்ணா?
சரி printing 2 values அப்போ என்ன வரும் 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது printing 3 values 10, 20, 30 ரைட் ஆகணும். ஸோ நான் எத்தனை வேல்யூஸ் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்கே வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டு NYS கொடுத்துக்கணும். ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டோட வேரியபிளோட நேம் வந்து நான் கொடுத்துக்கணும். ஸ்டார் NYS ரைட் ஆகுங்க. ஃபார் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே டெஃபினேஷன் போட்டோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த printing 2 values அப்படின்றப்ப எனக்கு 1, 2 பிரிண்ட் பண்ணும். printing 3 values அப்படின்றப்ப எனக்கு அந்த 10, 20, 30 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும் ரைட்டா. பட் இங்கே மேலே நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணால் போதும். இந்த அவுட்புட் பார்க்க நீங்கள் printing 2 values 1, 2 printing 3 values 10, 20, 30 ரைட் ஆகுனா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. பட் இது வந்து 1 மார்க். அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு ஸ்டார் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் we can pass arguments using 2 methods. ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட், இன்னொன்று கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட் ரைட் ஆகுனா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீவேர்டுன்றது நம்ம கீவேர்டு வச்சு வேல்யூ நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு ஜிசான் ஏஜ் இஸ் ஈக்குவல் 25 அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்படியும் பாஸ் பண்ணலாம். இல்லை வெறும் ஜிசான் 25 அப்படின்னு கீவேர்டு வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம 9th லெசனில் பார்ப்போம் ரைட் ஆகுண்ணா. ரைட்டுங்கண்ணா. அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பைத்தானில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் 5th லெசனில் ரைட். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதை சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. இந்த டியூபிள்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சரியாகண்ணா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் சொன்ன பார்த்தீங்களா அது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ மொத்தம் 3 1 மார்க் இருக்குது இந்த டாப்பிக்கில் பார்த்துக்கங்க ரைட்டுக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் ரைட்டாகண்ணா. அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எந்த நேமும் இல்லாமல் நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷன் ஆர் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இன் பைத்தான் அனானமஸ் ஃபங்க்ஷன் இஸ் a function that is defined without a name while normal functions are defined using a def keyword ரைட்டாகண்ணா. ஸோ நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் வந்து எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பட் பைத்தானில் இருக்க அனானமஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாம்டா கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுவோம் ரைட் ஆகுனா. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன் ரைட் ஆகுனா. லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லாம்டா ஆர் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட கோடிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அல்லது ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மேப் ரெடியூஸ் இதில் எல்லாமே நம்ம கிடையாது. இந்த புக்லேயே வந்து இதை 3 பற்றியுமே நம்ம